கான் யூனிஸின் கிழக்கு எல்லை பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளத்திற்குள் தனியாக நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்ட பலஸ்தீனிய போராளியும் டிக்டாக் செய்து கொண்டிருக்கும் போதே காசா சிட்டியில் அளிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு சிப்பாயும் மொத்தமாக பொறியில் சிக்கி தட்டி தூக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ஸ்டோம் படைப்பிரிவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை உறுதி செய்த அடிமை அரபு நாடுகளும் ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய இராணுவ தலைவரான இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரமாக மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிய பதிலடிகளும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக எகிப்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் கொல்லப்பட்ட 9 பலஸ்தீனிய போராளிகளும் அல் முஜைதா அரபு பழங்குடி குடும்பமும் தொடர்ச்சியாக வேட்டையாடப்படும் உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் லெபனான் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவோடு களமிறங்கப் போகும் ஐரோப்பிய ஒன்றியமும் செங்கடல் கல்லறைகளை தயார்படுத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருந்த சுமுத் புளோட்டிலாவினுடைய அனைத்து கப்பல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. மிக்கனோ என்கின்ற ஒரே ஒரு கப்பல் மாத்திரம் காசாவின் கடற்பிரதேசத்தினை அடைந்திருந்தது. அதாவது காசாவின் கடற்கரை எல்லை பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த கப்பலானது நிலை கொண்டிருந்தது. மேலும் இந்த கப்பலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக கைப்பற்றி கப்பலிலே இருக்கக்கூடியவர்களையும் கைது செய்துள்ளது. சுமுத் புளோட்டிலாவினுடைய எந்த ஒரு கப்பலும் காசாவின் கடற்கரை பிரதேசத்தினை அடைந்திருக்கவில்லை. அதே நேரம் இன்னும் 9 கப்பல்கள் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமுத் புளோட்டிலாவினுடைய அனைத்து கப்பல்களும் கைப்பற்றப்பட்டாலும் நாங்கள் இந்த முயற்சிகளை கைவிடக்கூடாது என்பதற்காகவே ஃப்ரீடம் புளோட்டிலா அமைப்பானது தற்போது இன்னும் 9 கப்பல்களை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே குறித்த கப்பல்கள் காசாவின் கடற்கரை பிரதேசத்தினை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ஏனைய கப்பல்களை போன்று இந்த கப்பல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. ஏனென்றால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த கடற்படை கப்பல்களையும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. புளோட்டிலா அமைப்பினுடைய எந்த ஒரு கப்பல் வருகை தந்தாலும் அவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து வைத்துள்ளது. இருப்பினும் ஒட்டுமொத்த நாடுகளும் உச்ச அழுத்தங்களை வழங்கி மிரட்டல்களை வெளியிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை எதிர்த்து முழுமையாக களமிறங்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக காசாவின் முற்றுகையை உடைக்கலாம். ஆனால் அதிகளவான நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை இராணுவ மிரட்டல்களை வெளியிடுவதற்கு விரும்பவில்லை. இதனால் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கியிருக்கக்கூடிய மனிதாபிமான கடற்படை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. இருப்பினும் ஃப்ரீடம் புளோட்டிலா அமைப்பினுடைய இந்த முயற்சிகள் அனைத்தும் மனிதாபிமானத்தினை புலப்படுத்துகின்றது, உறுதிப்படுத்துகின்றது. ஃப்ரீடம் புளோட்டிலா அமைப்பில் இருக்கக்கூடிய கிரேட்டா தண்டபர்க் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை கண்டு பயப்படவில்லை, ஆனால் இந்த உலகத்திலே மனிதநேயம் அளிக்கப்பட்டு விடுமோ என்றே பயப்படுகின்றேன் என கிரேட்டா தண்டபர்க் தெரிவித்திருந்தார். எனவே இந்த மனிதநேயத்தினை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஃப்ரீடம் புளோட்டிலா நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ட்ரம்பினுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த முடியும். இந்த திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே அமைதியான மத்திய கிழக்கை உருவாக்க முடியும். மேலும் ஹமாஸ் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த வாரம் முடிவதற்குள் ஹமாஸ் அதனுடைய பதில்களை வழங்க வேண்டும். அதற்கு பிறகு ஹமாஸுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் வழங்கப்பட மாட்டாது என அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ட்ரம்பினுடைய திட்டமே கடைசி வாய்ப்பாக இருக்கும் என அமெரிக்க அதிகாரிகள் எங்களிடத்தில் தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸ் இந்த திட்டத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்காவிட்டால் காசாவிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களை நெட்டன்யாஹு ஆரம்பிப்பார் என்றும் காசாவிலே எதை செய்தாலும் அதற்கான முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு வழங்குவார் என்றும் நெட்டன்யாஹுவுக்கு தேவையான அனைத்து சுதந்திரமும் வழங்கப்பட்டு
காசாவிலே மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தினை ஹமாஸ் நிராகரித்தால் நிலைமைகள் அனைத்தும் கடினமாகிவிடும். காசா மிகப்பெரிய தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். மேலும் காசாவின் எதிர்காலத்திலே ஹமாஸினால் இருக்க முடியாது என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு கத்தாரினுடைய அதிபரும் பிரதமரும் மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். கத்தாரிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலையும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களையும் பயன்படுத்தியே உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்று மாலை கத்தாரிய மத்தியஸ்தர்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய இராணுவ தலைவரான இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ தலைவரும் ஏனைய தலைமைகளும் தளபதிகளும் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். மேலும் இதற்கமைவாக நாங்களும் ட்ரம்பினுடைய திட்டத்தினை நிராகரிக்கக்கூடிய பதில்களை உத்தியோகபூர்வமாக வெளியிடப் போகின்றோம் என கத்தாரிய பிரதமரிடம் கலீல் அல் ஹய்யா உட்பட ஹமாஸினுடைய ஷூரா சபை உறுப்பினர்களும் செய்திகளை வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கத்தாரிய பிரதமரும் ஏனைய பிரதிநிதிகளும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் இராணுவ தலைவரோடு நேரடியாக பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். இதற்கமைவாகவே நேற்று மாலை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் இராணுவ தலைவரான இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களோடு நேரடியான தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் கத்தாரிய மத்தியஸ்தர்களிடம் சத்தமிட்டு கம்பீரமாகவும் உறுதியாகவும் பதில்களை வழங்கியுள்ளார். நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த திட்டமானது ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக அளிக்கக்கூடிய திட்டமாகும். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை குளித்தோண்டி புதைக்கக்கூடிய திட்டமாகும். நாங்கள் இந்த திட்டத்தினை ஒரு துளியேனும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவதற்கே தீர்மானித்துள்ளோம் என ஹமாஸினுடைய இராணுவ தலைவர் இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் கம்பீரமாக சத்தமிட்டு மத்தியஸ்தர்களான கத்தாரி அடிமைகளுக்கு அவருடைய சிறப்பான தரமான பதிலை வழங்கியுள்ளார். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் இராணுவ தலைவர் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிராகரித்து இறுதி வரை கடைசி மூச்சு வரை போராடுவதற்கான விருப்பத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் இறுதி மூச்சு வரை போராடுவதற்கான விருப்பத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். அத்தோடு ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொண்ட துருக்கிய மற்றும் கத்தாரிய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷல் தொடர்பாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்பாகவும் பிபிசி மற்றும் இன்னும் சில அரேபிய ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. கத்தாரிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் சில தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை சில திருத்தங்களோடு முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான சம்மதத்தை வழங்கியுள்ளார்கள். ஆனால் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களும் தளபதிகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றார்கள். இதனால் கத்தாரிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது. அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் காசாவில் இருப்பதனால் கத்தாரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களையும் வழங்க முடியாது. இதனால் ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் இஸ்ஸதீன் ஹத்தாத் தொடர்ச்சியாக போராடுவதற்கே விரும்புகின்றார். இதனால் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களுக்கு எவ்வளவு உச்சழுத்தங்களை வழங்கினாலும் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என பிபிசி மற்றும் இன்னும் சில அரேபிய ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் இந்த செய்திகளை ஏன் அல் ஜசீரா ஊடகம் வெளியிடவில்லை என நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். பல தியாகங்களோடு அல் ஜசீரா ஊடகம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பல செய்திகளை வெளியிட்டாலும் கத்தாரை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா ஊடகத்தினால் கத்தாரி அரசாங்கத்திற்கு எதிராக எந்தவிதமான செய்திகளையும் வெளியிட முடியாது. இதனால் தான் கத்தாரி அரசாங்கம் ஹமாஸுக்கு வழங்கக்கூடிய உச்ச அழுத்தங்கள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைவரான காலித் மிஷலை பயன்படுத்தி கத்தாரும் துருக்கியும் மேற்கொள்ளக்கூடிய காய் நகர்த்தல்களையும் அல் ஜசீரா ஊடகம் செய்திகளாக வெளியிடாது. எனவே இந்த ஊடக அரசியலையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடிமை கத்தார் மற்றும் துருக்கி ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்களுக்கு வழங்கி வரக்கூடிய உச்ச அழுத்தங்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன.
அத்தோடு ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக நிராகரித்தால் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அதற்கு பிறகு ட்ரம்பும் நெட்டன்யாகவும் சுதந்திரமாக செயற்பட்டு காசாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ட்ரம்பும் நெட்டன்யாகவும் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த காசாவையும் அளிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள் என்கின்ற பயமும் அச்சமும் பலரிடத்தில் காணப்படலாம். ட்ரம்பினுடைய திட்டமே காசாவுக்கான கடைசி வாய்ப்பாக இருப்பதனால் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை முழுமையாக நிராகரிப்பது பலஸ்தீனிய மக்களுக்கான இறுதி வாய்ப்பையும் இறுதி கதவையும் முழுமையாக மூடிவிடுமோ என பலரும் நினைக்கலாம். மேலும் இதனை மிரட்டிய அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றன. ஆனால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டத்தினை முழுமையாக நிராகரிப்பதன் மூலமாக நினைக்காத புறத்திலிருந்து பல பாதைகளும் கதவுகளும் திறக்கப்படலாம். இறைவனின் உதவியோடு காசா சிட்டியிலே ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வீழ்த்தப்படலாம். அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு விட்டன, அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டன என்கின்ற தருணம் எப்போது வருகின்றதோ இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நாங்கள் நினைக்காத புறத்திலிருந்து வெற்றிக்கான பாதைகள் திறக்கப்படும். மேலும் இதனை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள். அதனால் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என காசாவின் இராணுவ தலைமை அதிகாரி இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் கம்பீரமாக சத்தமிட்டு தன்னுடைய பதிலையும் உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இதே முடிவை கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் அரசியல் தலைவர்களும் நிச்சயமாக எடுப்பார்கள். காலித் மிஷலை பயன்படுத்தி கத்தாரும் துருக்கியும் மேற்கொள்ளக்கூடிய காய் நகர்த்தல்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். இன்றிரவு அல்லது இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கான பதிலை ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக நிராகரிப்பது கடைசி வாய்ப்பை தவறவிட்டதாக அமையாது. எதிர்பார்க்காத புறத்திலிருந்து வெற்றிக்கான பல பாதைகளையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக திறக்கும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2 வாகனங்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் அவசரமாக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்காகவும் லெபனானிய அரசை இராணுவத்திற்கு $230 மில்லியன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இன்னும் சில வாரங்களுக்குள் இந்த பணமானது லெபனானிய அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெறும் என்றும் இந்த பணம் கிடைக்கப்பெற்றதும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் லெபனானிய தலைவர்களிடத்தில் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் லெபனானினுடைய அரசு இராணுவ தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராத் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். லெபனானிய மக்களுக்கு எதிராக லெபனானிய இராணுவம் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்றும் லெபனானிய மக்களுடைய இரத்தம் சிந்துவதற்கு லெபனானிய இராணுவத்தினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனவே இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரியை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே நெதர்லாந்து நாட்டிற்கு சொந்தமான ஒரு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நெதர்லாந்து நாட்டிற்கு சொந்தமான குறித்த கப்பலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்தோடு தொடர்புகளை வைத்திருப்பதனாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்தை நோக்கிய இந்த கப்பல் நகர்த்தப்பட்டிருப்பதனாலுமே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த சரக்கு கப்பலானது மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக உச்சக்கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடல் பிரதேசத்திலே போர்க்கப்பல்கள் களமிறக்கப்பட வேண்டும் என்றும் நெதர்லாந்து நாட்டினுடைய தலைவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதாவது அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஒன்றியமும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் செங்கடல் பிரதேசத்தில் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மேலும் செங்கடல் பிரதேசமானது இவர்களுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவே மாறப்போகின்றது. செங்கடல் பிரதேச கல்லறைகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
அடுத்து அடிமை அரபுகள் தங்களுடைய கவலைகளை டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் அடிமை சவுதி அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கப் போகின்றன. மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரிக்கப்படுவதனால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் என அரபு அடிமை தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாகவே இந்த ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. உண்மையில் இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஈரானுக்கு எதிரான அடுத்த போர் தொடர்பாக கவலைகளை வெளிப்படுத்தவில்லை. அடுத்த போரிலாவது ஈரானிய அரசாங்கத்தை முழுமையாக வீழ்த்தி ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அழித்து ஈரானை முடிவுக்கு கொண்டு வருமாறு இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கை விடுத்திருப்பார்கள். அத்தோடு இந்த தகவல்களும் செய்திகளும் ஈரானுக்கு எதிரான அடுத்த போர் விரைவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதனை உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவும் ஜியோனிச நிறுவனமும் தயாராகி வருகின்றன. இதற்கான எல்லாவிதமான வலுவான அறிகுறிகளும் தற்போது தென்பட்டுவிட்டன. செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் எங்கு மறைத்து வைத்துள்ளது என்பது எனக்கு தெரியும் என நெட்டன்யாஹூ தெரிவித்தார். மேலும் செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை இலக்கு வைப்பதாக கூறியே இவர்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். முன்னைய 12 நாள் போரை போன்று இந்த போர் அமைந்திருக்காது. நிச்சயமாக ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் சிறந்த பாடத்தினை கற்பிக்கக்கூடிய போராகவே இந்த போர் அமைந்திருக்கும் என ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்று காலை ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலே அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்த 15க்கும் அதிகமான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த ஒத்துழைப்பாளர்களுக்கும் உளவாளிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய 3 பேரையும் தூக்கிலிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலை கான் யூனிஸின் மத்திய பிரதேச 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அல் முஜைதா அரபு பழங்குடி குலத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் முஜைதா அரபு பழங்குடி குலத்தில் இருக்கக்கூடிய அதிகளவானோர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஒத்துழைப்பாளர்களாக மாறியுள்ளார்கள். ஃபத்தா அமைப்பின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இவர்களே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஒத்துழைப்பாளர்களாக மாறியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை வேட்டையாடுவதற்காக 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அல் முஜைதா அரபு பழங்குடி குலத்திலே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய போர் விமானங்களும் ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டன. பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து இந்த ட்ரோன்கள் தாக்குதல்களை மேற்கொண்டன. மேலும் குறித்த பிரதேசத்திற்கு யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களில் அதிகமானோர் களமிறங்கி பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே 9 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்று மாலை 9 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அல் முஜைதா பழங்குடி குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராக ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவு போராளிகள் களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 6 ஒத்துழைப்பாளர்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் தற்போதும் கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்திலும் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கும் இடையில் மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்திலே புல்டோசர் வண்டியொன்றில் டிக்டாக் செய்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த புல்டோசர் வண்டியும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாயும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதே போன்று நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஸ்ட்ரோம் படைப்பிரிவான காசா சிட்டியினுடைய தென்மேற்கு பிரதேசமான தால் ஹவா பிரதேசத்திலே விசேட நடவடிக்கைகளுக்காக களமிறங்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் 3 பொறிகளில் இவர்கள் சிக்கியுள்ளார்கள். இந்த பொறிகளில் 2 சுரங்கப்பாதை பொறிகளும் இருப்பதாகவும் இந்த பொறிகளிலே சிக்கி ஸ்ட்ரோம் படைப்பிரிவினுடைய அதிகளவான சிப்பாய்களும் அதிகாரிகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படைப்பிரிவினர் தால் ஹவா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்காத
அமெரிக்க வெடிகுண்டுகளை பயன்படுத்தி கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று அபோலி முஸ்தபா படைப்பிரிவினர் ஷேக் ரத்வான் பிரதேசத்திலே 3 புல்டோசர் வண்டிகளை சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகள் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று கான் யூனிஸின் கிழக்கு எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திற்குள் ஒரு பலஸ்தீனிய போராளி தனியாக நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலிலே குறித்த இராணுவ தளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 5 சிப்பாய்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறித்த பலஸ்தீனிய போராளியும் கொல்லப்பட்டுள்ளார். அதே போன்று காசா சிட்டியிலே அல்-குதுஸ் படைப்பிரிவினர் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் தால் அல் ஹவா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல் ஷாதி முகாம் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் 4 ட்ரோன்களும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.